ஹாய் கங்கா கிச்சன் வாங்க. இது சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். அதுவும் 3 ப்ரெட்டு வச்சு தான். இங்கே 3 ப்ரெட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம 1/2 கப்பு பாலுங்க. இது நல்லா பால் தண்ணி ஊற்றாமல் நல்லா காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன் அந்த பாலை. இப்போது சர்க்கரை நம்ம கேரமல் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 6 ஸ்பூன் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கடாய் வச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 4 ஸ்பூனு சர்க்கரை போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சமாக தான் பண்ண போகிறோம். அதுக்காக நல்லா கொதித்து வரட்டும். அப்படியே கலரி கொடுத்துருந்தே இருக்கலாம். கைவிடாமல் நம்ம கலரிக்கினே இருக்கணும். இப்போ சீக்கிரம் வந்துடாது. நான் ஸ்டவ் ஃபுல்லில் தான் வச்சுருக்கேன். இப்போ கைவிடாமல் நம்ம அதை கலந்துக்கலாம். சட்டுன்னு செஞ்சிடலாங்க அந்த ஸ்வீட்டு. அவ்வளோ நல்லாயிருக்கும் அது. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். நல்லா சூடாக ஊற்றி அது வந்து பாத்திரத்தில் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஜார் இப்போ இந்த ப்ரெட்டு நம்ம ஓரமாக கட் பண்ணிவிட்டு 4 துண்டை பிச்சு போட்டேன். இப்போ நம்ம பால் அதில் ஊற்றிக்கலாம். மிக்ஸியில் அரைச்சின்னு வரணும். அவ்வளோதாங்க, சாப்பிட்டு அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ நம்ம 2 முட்டை வச்சு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இந்த முட்டையை நம்ம நல்லா கலந்துக்கணும். இப்போ கொஞ்சம் ஏலக்காய் போட்டுறேன். நான் அந்த வாசனைக்கு தான் ஏலக்காய் தூள் போட்டால் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கிறேன் சர்க்கரை. நம்ம ஏற்கனவே கேரமல் பண்ணிக்கிறோம். இப்போ இதுலேயும் சர்க்கரை போட்டுக்கிறேன். உங்களுக்கு சர்க்கரை தூக்கலாக வேணும்னா இன்னும் ஒரு ஸ்பூனு கூட போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச ப்ரெட்டு இதில் ஊற்றிட்டேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து கொடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம கேரமல் ரெடி பண்ணி வச்சுருக்கலாம். அந்த பாத்திரத்தில் மேலே ஊற்றி வச்சிடலாம். இப்போ அதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான். இது மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இப்போ கடாய் வச்சிடறேன். நான் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டு இது மேலே தான் நம்ம அதை வைக்க போகிறோம். இப்போ இதையும் மூடிடலாம். மூடி நம்ம பற்ற வச்சிடலாம். இப்போ இது மூடி வைக்கணும். இதுக்கு மேலே ஒரு தட்டு மூடணும் நம்ம. இருங்க, இதை மூடிடலாம். அவ்வளோதான், சரியாக போச்சு. இப்போ நான் ஃபுல்லில் தான் வச்சுக்கிறேன் ஸ்டவ்வு. ஒரு 20 நிமிஷம் வேகட்டும் அது. அவ்வளோதான், 25 நிமிஷமே ஆயிடுச்சு எனக்கு. பார்த்திங்களா, ஒட்டாமல் வந்து நல்லா வெந்துச்சுங்க. இதுக்கு பொறுமையாக தான் வேக விடணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது ஆறட்டுன்னு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆறிச்சா பார்க்குறேன். ஆறிச்சுங்க. இப்போ மெதுவாக அது ஓரத்தில் எடுத்துடுவோம் நம்ம. பார்த்திங்களா, அந்த கேரமல் நல்லா வழிஞ்சு வருது. நல்லா அந்த ஏலக்காய் வாசனையும் வருது பாருங்கள். அவ்வளோதாங்க. படம் நல்ல வாசனையாக தான் அது. ஏலக்காய் இன்னும் கூட போட்டுருக்கலாம் போல். மெதுவாக கட் பண்ணி அப்படியே வாயில் வச்சா அப்படியே கரையும் போல். அப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக இருக்குங்க. எனக்கு கிண்ணத்தில் விட்டாமல் ஒரு வாட்டி இட்லி குண்டாவில் வச்சு செஞ்சேங்க இதை நான். அவ்வளோ நல்லா இருந்தது அது. இப்போ உங்களுக்காக தான் நான் அதை பாத்திரத்தில் ஊற்றி செய்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது. பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.